ஹே காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிணி. இன்னைக்கு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்குன்னு பக்கத்தில் யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு பார்த்து ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு பார்த்து போகிற கதை வந்து சோக்கா. சோக்கானா பாதி பேருக்கு என்னன்னு தெரியும், பாதி பேருக்கு என்னன்னு தெரியாது. சோக்கானா பல்லாங்குழி. இந்த பல்லாங்குழி வச்சு ஒரு கோஸ்ட் கதை தான். எப்படின்னா ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி வாழ்க்கை வளருது. இவங்க எல்லோரும் சேர்ந்து காரில் அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியிலலாம் ஆரில் அப்பா தான் கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஆர் வண்டி நிப்பாட்டி கொண்டு போகிறாங்க. ஆறுனா என்னதுன்னா, அந்த ஆறுலன்னா கடைகள் இருக்கும், ரெஸ்ட் ரூம்ஸ், பாத்ரூம்லாம் அங்கே தான் இருக்கும். அது வந்து லாஸ்ட் ஆறில் அப்பா வண்டி ஓட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம அக்காவுக்கு வந்து பேர் வந்து வீணான்னு வச்சுக்கலாம், தங்கச்சிக்கு பேர் வந்து ரீனான்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து வீணா சொல்லிட்டா அப்பா நானும் ரீனாவும் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. போய் அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு காரில் உட்காந்து பின்னாடி பேக் பெயின் வந்ததுனால அவங்க வந்து அந்த ரெஸ்ட் ரூமுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தை அப்படியே சுற்றி பார்க்காங்க. பழைய ஜாமான் அதில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மரத்தில் போய் சுற்றி பார்த்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்க முடிச்சுல தங்கச்சி, அதாவது ரீனா வந்து ஒரு கட்டை கணக்கு உள்ளேருந்து வெளியே எடுக்க. அந்த கட்டை தான் சோக்கா, அதாவது அந்த பல்லாங்குழி. அந்த பல்லாங்குழி அக்கா சொல்கிறா அதை கீழே போட்டுறாது பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து அது பிடிவாதமாக இருக்கா. எனக்கு அது வேணும். தங்கச்சிக்கு பொறுத்தவரை அது ஒரு விளாட்டு ஜாமான். அக்காவுக்கு 11 வயசு, தங்கச்சிக்கு வந்து 9 வயசு. நான் சொல்ல மறந்துட்டு சாரி. இப்போ தங்கச்சிக்கு வந்து அது ஒரு கட்டை, அது ஒரு விளாட்டு ஜாமான். அந்த விளாட்டு ஜாமாவை எடுத்து வெளியே எடுக்கிறா. எடுத்து அக்காவுக்கும் சரி ஓகே இப்படி போய் கார் டிக்கியில் போய் வச்சிரு, அம்மாவுக்கு யாருக்கும் தெரியாமல் போய் வச்சுருன்னு சொல்லி சொல்கிறா. தங்கச்சிக்கும் அதேமாரி வச்சுட்டா. அதுக்கடுத்து அவங்க மறுபடியும் கார் எடுத்துகிட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி வீட்டுக்கு போகிறோன்னு அந்த அக்கா சொல்கிறா, அதாவது வீணா வந்து பேர் எனக்கு மறந்துடுச்சு சாரி. அக்கா வந்து தங்கச்சிக்கிட்ட சொல்கிறா, போய் அந்த சோக்காவை எடுத்து உள்ளே வச்சிரு. உடனே தங்கச்சி அதுமாரி சொல்லிட்டு உள்ளே வச்சிட்டா. அதுக்கு தினமும் நைட்டு அந்த சோக்காவை எடுத்து அக்காவும் தங்கச்சி விளையாடுவாங்க. தங்கச்சிக்கு அவ்வளோவா விளையாட தெரியாது. அக்கா வந்து எக்ஸ்பர்ட். அக்கா வந்து எக்ஸ்பர்ட். அதனால அக்காவை எப்போவுமே ஜெயிப்பாள். ஒரு நாள் நைட்டு அவங்க விளாண்டுட்டு ஒரு நாள் நைட்டு தங்கச்சி இந்த அக்கா கிட்ட, அக்கா வாங்க நம்ம போய் சோக்கா விளாட்லாங்கிறா, அதாச்சும் பல்லாங்குழி விளாட்லாங்கிறா. அக்கா சொல்கிறா வேண்டாம், கடுப்பாக இருக்குது. அந்தமாரி அக்கா சொல்கிறா. தங்கச்சி மட்டும் தனியாக போய் தங்கச்சியும் சரிக்கா அப்படின்ட்டு போயிட்டுறா. தங்கச்சி அதுக்கடுத்து அக்கா வந்து படுக்க போயிட்டா. தங்கச்சி வந்து உட்காந்து அதை குண்டு போட்டு ஓப்பன் பண்ணி அதில் அந்த சோவிலாம் போட்டு வச்சிட்றா. உடனே தங்கச்சி விளையாட ஆரம்பிக்கா. அக்காவுக்கு பாவமாக தெரியுது. உடனே நம்மளும் போய் விளையாடலாமேட்டு அக்கா விளையாடுறா. இந்தாட்ட வந்து தங்கச்சி வந்து எப்போவுமே நம்ம வந்து விளையாட முச்சில் திடீர்னு அவுட் ஆகிட்டோம்னா எப்படி சிரிப்போம் அந்தமாதிரி எனக்கு. தங்கச்சி வந்து தலை வந்து குனிஞ்சே இருக்குது. எப்படின்னா ஆப்போசிட் உட்காந்துருப்போமா, அதில் வந்து தங்கச்சியோட தலை வந்து இப்படி குடிஞ்சே இருக்கிறத பார்த்தா அக்காவுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி என்னடா இவா, அவங்க சொந்த தங்கச்சி எப்படி இருப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியாதா, அக்காவுக்கு தெரியாதா. உடனே சரி ஓகேன்ட்டு. ஆனால் அக்காவுக்கு இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. ஆனால் எல்லா முறையும் அக்கா தான் ஜெயிப்பாங்க. இந்த முறை தங்கச்சி அதிசயமாக இந்த முறை தங்கச்சி ஜெயிச்சிட்டாங்க. உடனே அக்கா கேட்டா ஹைப்பா அப்படின்ட்டு இது பண்ணிட்டா. உடனே தங்கச்சி சொல்கிறா இன்னொரு ரவுண்டு போடலான்ட்டு. சரி இன்னொரு ரவுண்டு தான் போட்டு போயிட்டு இந்த ரவுண்ட்லேயே தங்கச்சி ஜெயிச்சிட்டா, அக்கா தோத்துட்டா. அடுத்து அக்கா சொல்கிற இன்னொரு ரவுண்டு போட்டு பார்ப்போம், எல்லாம் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி விளாடலாம் அப்படின்ட்டு சொல்கிறா. ஒன்று இந்த ரவுண்ட்லேயும் அக்கா தோத்துட்டா, தங்கச்சி ஜெயிச்சிட்டா. ஒன்று இன்னொரு ரவுண்ட் ஃபுல்லான்னு தாண்டி இருக்கும். திடீர்னு லைட் ஆன் ஆகுது. அவங்க வந்து அக்கா வந்து நினச்சி லைட்டை ஆஃப் பண்ணி லேசான லைட்டில் தான் வச்சு விளாண்டுருப்பாங்க. ஏன்னா அம்மா அப்போ தெரியாது. திடீர்னு லைட் ஆன் ஆகுது. திடீர்னு அக்கா பார்த்தாலே அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்து திடீர்னு லைட் ஆன் பண்ணிட்டாங்க. அக்கா அம்மா சொல்கிறாங்க இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி. அம்மா நான் தங்கச்சி கூட சோக்கா விளாண்டுட்டுன்னு சொல்லி சொல்கிறா. அதாவது அக்கா சொல்கிறா, அம்மா சோக்கா யாரும் உங்களுக்கு சொல்லி கேட்காது, பாட்டி வீட்டில் இருந்ததுன்ட்டு அக்கா போய் சொல்லிடுறா. நீ சோக்கா எடுத்து வச்சுட்டு போய் தூங்கு. ஒரு இது விட்டுட்டேன். யார் கூட நேரத்துக்கு சோக்கா தனியாக விளையாடுறோம்னு சொல்லி தங்கச்சி கூட தான் விளையாடு.
தங்கச்சி அப்போவே அவங்க அப்பா கூட போய் படுத்துட்டா அப்படின்னு சொன்னேன். அக்காவுக்கு பக்குன்னு ஆயிடுது. உடனே அம்மா சொல்கிறாங்க போய் உள்ளே வச்சுட்டு போய் படுத்து தூங்குங்காங்க. உடனே அதேமாரி அக்காவும் அதை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு தூங்கியிருக்காங்க. தூங்கிச்சா அதாவது கொஞ்சம் தூரத்தில் அந்த சோக்காவோட குண்டு போடுற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே அக்காவுக்கு என்னடா இது அப்படின்ட்டு பயந்துடா. உடனே அவங்க காது கிட்ட கேட்குது. அது வந்து குண்டு போடுறதா இருந்தால் கேட்கும் தெரியுமா, அது டக் 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 டக்குன்னு சொல்லி கேட்குது. அதுவே டக் 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 டக்குன்னு அவங்க காது கிட்ட கேட்குது. உடனே அக்காவும் பயந்து கண்ணே திறக்கல அக்கா. உடனே அவங்க நல்லா தூங்கிடுறாங்க. தூங்கிச்சு அவங்க கனவு என்னோட விளையாட்டு ஜாமானை என்கிட்ட கொடுங்கன்ட்டு ஒரு குட்டி படம் அவங்க ஒரு மரத்துலேருந்து எடுத்தாங்கல்ல அந்த டைம் கேட்காங்க. உடனே அக்கா வந்து பயத்தில் எந்திரிச்சிடுறா சொல்லி காலைல மட்டும் 7 மணி. உடனே அந்த 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 அது என்னது சோக்கா, அந்த சோக்காவை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடுறா. உடனே மறுபடியும் அன்றைக்கி நைட்டு கேட்குது என்னோடய விளையாட்டு ஜாமானை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்குது. உடனே அக்கா வந்து பயந்துக்கிட்டே இருக்கா. உடனே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதோட எப்பெல்லாம் பாட்டி வீட்டுக்கு வராங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு அந்த கனவு வருது. அதாவது அந்த அக்காவுக்கு கனவு வருது. உடனே அக்காவுக்கு வந்து பாட்டி வீட்டுக்கு வரையே ரொம்ப பயந்தேன். இந்த அக்கா நினச்சிருந்தா அந்த அந்த சோக்காவை தூக்கி அதே R&Rல கொண்டு போய் வச்சிடலாம். பட் ஆனால் முல்ல. ஓகே, இதோட இந்த கதை முடிஞ்சது. பாய். இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக்ஸ் வந்தால் நான் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் கதை போடுறேன். ஓகே பாய். நம்ம வேறு ஏதாச்சும் கதையில் பார்க்கலாம். பை பாய்.